ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 21 to 24 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மான்வாவை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறதுனால நான் ஒரு வீடியோவே 4 சாப்டர் கவர் பண்ணி 20 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் உன்னை அடுத்த வாட்டி தனியாக மீட் பண்ணுறப்ப உன் கூட நான் மேக்ஸ் சம்மெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, உங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம், பட் நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னதில் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை மேக்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ் பென்ட்லி கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். இதை கேட்டாலும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னால் உன்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியல பிளேயர், பட் எதுவாக இருந்தாலும் உன்னை மீட் பண்ணதில் எனக்கு சந்தோஷம், அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பாவும். இப்போ இசப்பெல்லாம் ஆலிஸை பார்த்துட்டு ஜலஸ் ஆயிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு ஆலிஸ் தானே பிடிச்சிருக்கு, அவ கூடயே போயிடு அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோவும் எதுக்காக நான் அவ கூட போகணும் அப்படின்னு கேட்கவும். இப்போ இசப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ எப்பெல்லாம் அழகான பொண்ணுங்களை பாக்குறியோ நீ அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு இசபெல்லா கத்தவும். நம்ம ஹீரோவும், நீ ஆலிஸை பத்தி பேசுறியா, அவளும் உன்ன மாதிரி அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும். என்ன மாதிரி அழகா இருக்காளா அப்படின்னு இசபெல்லா லைட்டா வைக்கப்படவும். அட திருப்பி ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும். அப்போ வைஸ் பிரசிடண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க 3 பேர் எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும். என்ன கேள்வி இது அப்படின்னு மிஸ் பென்ட்லி பார்த்துக்கிட்டு இருக்கவும். நீங்க 3 பேரும் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லவும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும், நான் ஜஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டினை தான் சால்வ் பண்ணேன், அப்புறம் மேக்ஸ்ல எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சின்ன டவுட் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும். பிளேயர், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீங்க சால்வ் பண்ணது தான் ஆர்வடா ஃபேமிலிக்கு ப்ரைடா இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்க, அப்புறம் இத்தனை நாளா ஸ்கூல் சிஸ்டம்ல எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டெவில் நம்பரை பத்தி டவுட் கேட்டிருக்க. ஸோ பிளேயர், உண்மையிலேயே நீ யாரு, இவ்வளோ டேலண்ட் அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்காக இத்தனை நாளா நீ இதை ரிவீல் பண்ணாம இருந்த, அதை இன்னைக்கு ரிவீல் பண்ண என்ன காரணம் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து கரெக்டாக கேட்கவும். நம்ம ஹீரோ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவும், வைஸ் பிரசிடென்ட் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்டில இருந்து எல்லாருக்குமே தெரியும் சீனியர் ஃப்ரிட்ஜ் தான் என்கிட்ட தேவையில்லாம அந்த ராயல் கேபிட்டல் கொஸ்டினை கேட்டாரு. எனக்கு அந்த கொஸ்டினை பத்தி ஸ்டார்டிங்ல ஐடியா இல்லைனாலும் நான் அதை பத்தி ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாக்குறப்ப தான் அதோட ஆன்சரே கிடையாது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஹார்வர்டா ஃபேமிலி கிட்ட கேட்கவும், அவங்க கண்டிப்பா அந்த நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி யோசிச்சு பார்க்கவும். அண்ட் அவரும் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்றாரு. அவரும் மனசுக்குள்ளேயே பட் ஹார்வர்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு பார்க்கவும். இப்போ அப்படியே கட் பண்ண ஃப்ரிட்ஜோட அப்பாவும் ஃப்ரிட்ஜை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிற ஆளை பார்த்து கேட்கவும். நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு சார், நீங்கள் ஓகே சொன்னால் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிட்ஜோட அப்பா வந்து ஆளை பார்த்து, வெயிட் பண்ணி அவன் அந்த பார்ட்டிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா அவனோட கதையை முடிங்க, அப்புறம் இந்த சம்பவத்தை பண்ணது நம்ம தான் அப்படின்னு எந்த க்ளூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும். அப்பா திருப்பியும் கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும். அப்புறமே இந்த வாய்ஸை கேட்டு ஷாக் ஆகிட்டு திரும்பிட்டு, அபுல் நீ எப்படி இங்கே அப்படின்னு ஷாக் ஆகவும். அப்போ அந்த அபுல் அப்படிங்கிறவனும், அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும். இவன் எப்படி இங்கே அப்படின்னு அங்கே கொலை பண்ணுறதுக்காக செட் பண்ண ஆளுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அப்போ அபுல் அப்படிங்கிறவனும், என்னப்பா திருப்பி கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவனும் ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்துட்டு, ஃப்ரிட்ஜ் நீ ஓகேவா அப்படின்னு கேட்கவும். அப்போ அவரும் டக்குன்னு கன் எடுத்து நீட்டிட்டு, அபுல் ஒழுங்கா நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜும், பிரதர் நீ எப்படி இங்கே உயிரோட அப்படின்னு பார்க்கவும். அப்போ அபுலும் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா உங்களுக்கு எப்போதுமே என்கிட்ட அதிகமான கேள்விகள் இருக்கு, பட் அது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பையன், அப்போ பேர் கூட பிளேயர், இன்ஃபேக்ட் நான் அந்த பையனை மீட் பண்ணது கூட கிடையாது, அவன் நம்ம ஃபேமிலிக்கு நான் திரும்ப வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், பட் ஒரு சின்ன பையனால நம்ம ஃபேமிலி டெஸ்டாய் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்கான். அப்படின்றதுல இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 23 ஸ்டார்டிங்லயே இந்த பக்கம் அவர் அபுல பார்த்து, நீ ஃபேமிலியோட நிலைமையை மாத்துறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவும். அப்ப அபுல அவங்க அப்பாவை பார்த்து, நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்கவும். அதை கேட்ட அவரும், அது கண்டிப்பா அந்த சவுண்ட் பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் தான் அப்படின்னு சொல்லவும். தப்பு, நீங்க திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்ல பாக்குறீங்க. இதை கேட்ட அவரும், நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அபுல பார்த்து கேட்கவும். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சவுண்ட் பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது இப்ப வெளில வரல அப்படின்னாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளில தான் வரப்போகுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வெளில வந்தா இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு பயந்து இதை சமாளிக்கிறதுக்கான வழியை யோசிக்காம விட்டுட்டீங்க. இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்க பயாலஜிக்கல் சன்னான இந்த அபுல் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். போதும் நிறுத்து அப்படின்னு அவரும் அபுலை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு, நான் உன்னை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டேன்னு தான் நினைச்சேன், பட் நீ எப்படி உயிரோட வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கவும். அப்ப அபுலும், நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையை கண்டிப்பா உங்களால ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு கன்னை பிடிச்சி அவனே அவனோட செஸ்ட்ல வச்சுட்டு, நீங்க நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணல அப்படின்னா ஹார்வர்டா ஃபேமிலின்னு ஒன்று இல்லாம போயிடும், உங்களுக்கு அதில் தான் விருப்பம் அப்படின்னா என்னை இப்பயே சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவும். இதை கேட்ட அவரும் வேற வழியே இல்லாம இப்ப வேற என்ன பண்றது அப்படின்னு அவருமே கண்ணில இருந்து கையை எடுத்துட்டு, சரி என்னதான் பண்ணணும்னு சொல்ற சொல்லு அப்படின்னு சொல்லவும். இப்ப அபுலம் ஒரு பக்கத்துல வந்துட்டு, உங்களுக்கே தெரியும் இந்த ஹார்வர்டா ஃபேமிலிய
என்னை விட்டா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவனுமே அவர்கிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அந்த ஐடியாவை கேட்டுட்டு இப்போ இதை பண்ணணுமா அப்படின்னு அவருமே ஷாக் ஆகுறாரு. இப்போ கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ அலாரம் அடிக்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியோட வீட்லேருந்து தான் எந்திரிக்கிறோம். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் கம்ஃபர்டபுளாக பெட்ல தூங்குறேன். அந்த பார்ட்டி நடந்து முடிஞ்சதோட 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் மிஸ் பென்ட்லி அப்படின்னு வந்து பார்க்கவும் மிஸ் பென்ட்லி இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா மிஸ் பென்ட்லி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கவும் நம்ம ஹீரோதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அப்புறம் இந்த மேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் நான் சொன்ன அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு ஏன்னா உண்மையாக இந்த வேர்ல்டில் அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வெளில வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோக்கு என்ன தான் அந்த டெவில் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோ யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் இருக்கான். இப்போ சாப்டர் 24.1 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி ஒர்க் அவுட் பண்ண சமையல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நியூஸ் பேப்பர் வரவும் நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் ஹார்வர்ட் ஃபேமிலியோட ஹெட்டை மாற்றிட்டாங்க, அதுவும் ஒரு யங்ஸ்டர் தான் அப்படின்னு போட்டிருக்கவும் அது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் குட் மார்னிங் பிளேயர் அப்படின்னு சொல்லவும் அப்போ நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து லைட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டு குட் மார்னிங் மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ சீக்கிரமாக எழுந்துட்டேனா என்னை வந்து எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நம்ம ஹீரோட கணத்தில் கை வச்சுட்டு என்ன நீ கெட்ட பையனா எல்லாத்தையுமே மறந்துடுவியா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து வைக்கப்படவும் நம்ம ஹீரோட மூக்கிலேருந்து ரத்தம் வருது. மிஸ் பென்ட்லியும் பிளேயரோட மூக்கிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சு என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே இப்போ மோசமானவன் அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு அறையை விட நம்ம ஹீரோ இப்போ கிச்சனில் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சாரி பிளேயர் என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படி அவங்களும் நம்ம ஹீரோ அடிச்சதுக்கு சாரி கேட்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களை பார்த்ததுல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டா 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கு. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கும் புரியுது, நான் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இல்லை மிஸ் பென்ட்லி நீங்கள் எதையும் மாற்றிக்க வேண்டியதில்ல, எனக்கு உங்களோட 2 பர்சனாலிட்டியுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்துக்கிட்ட பயங்கரமாக ஹாப்பியாக வராங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்து ரெட் ஃப்ரூட்டையும் எக்கையும் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குவோம். நம்ம ஹீரோனா டொமேட்டோவையும் எக்கையும் வச்சு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியுமே என்ன ஸ்கிராம்பிள் எக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டில் டொமேட்டோவுக்கு ரெட் ஃப்ரூட்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட பழைய வேர்ல்டில் எனக்கு பிடிச்ச நான் ஒழுங்காக குக் பண்ணுற ஃபுட்டுனா அது இந்த ஸ்கிராம்பிள் எக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை குக் பண்ணி வச்சுட்டு மிஸ் பென்ட்லி இப்போ நான் கிளாஸுக்கு போகிறேன், நான் குக் பண்ணி வச்சிருக்கிறத சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கவும் பிளேயர் ஒரு நிமிஷம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோட சட்டையில் ஒட்டி இருக்கிற ஒரு கரையை தொடச்சி விட்டுட்டு இப்போ நீ போகலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து லைட்டாக வைக்கப்படுறான். இப்போ நம்ம ஹீரோட சட்டை பலனாகவும் இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து ரோட்டில் போகிறப்ப பார்த்து போ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்போ பாய் சொல்கிறாங்க. மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச சாப்பாடை பார்த்துட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியும் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே அது நல்லா இருக்குது அப்படின்னு அது எல்லாத்தையுமே வேகமாக சாப்பிட்றாங்க. பிளேயர் உண்மையிலே நீ வேறு லெவலில் சமைச்சிருக்கப்பா அப்படின்னு அவங்களுமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற அவசரத்தில் சாப்பிடாமலே வந்திருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடாம வந்துட்டேன், ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ்மா வேறு லெவலில் போகும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் எதுக்காக என்னால் லாங் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் மொபைலில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே என் மொபைல் பயங்கரமாக லேக் ஆகுது. பட் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளேயே நான் புதுசாக லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பட் அது வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எல்லாத்தையுமே ரெகுலராக அப்லோட் பண்ணி இந்த மான்வாவை இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து லாங் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போட்டு அந்த லாங் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.